வணக்கம். இந்த வீடியோ நீங்க பார்க்கக்கூடிய ஒரு வியட்நாம் பலா. இது எங்க வீட்ல நாகர்கோவில்ல வச்சிருக்கிறோம். இதை பத்தி நிறைய வீடியோ நான் நடவுல இருந்து வீடியோ பதிவு பண்ணிட்டு இருக்கிறேன். இது கடந்த மாசம் வரும்போது கிட்டத்தட்ட இதுல ஒரு 45 பிஞ்சுகள் இருந்தது. அதுல ஒரு 30 பிஞ்சுகிட்ட நான் அறுவடை பண்ணிட்டேன். அந்த அறுவடை பண்ண கூட வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். எதுக்காக இதை பற்றி வீடியோ பதிவு பண்றோம்னா, அதாவது இதுல நிறைய காய்கள் காய்ச்சதுன்னா அந்த மரம் தாங்காது, ஒடிஞ்சு கூட விழுந்துரும். அதுமாதிரி காய் நல்ல பெரிய சைஸ் ஆகாது. இந்த மாதிரி சின்ன சின்ன காய்களா வரும். ஒரு ஷேப் வராது. பாருங்க, இந்த மரத்துல பாத்தீங்கன்னா இந்த 2 காய்களும் முதல்ல வந்த காய்கள். 2 காய்கள் ஒரே இதுல வந்தது. அப்போ நான் 2 காய் அளவு பண்ணா இந்த காய் பெருக்காது அப்படிங்கிறதுக்காக ஒரு காய் கட் பண்ணிட்டேன். அதுமாதிரி இதுலயும் 2 காய் வந்தது, அதுலயும் 1 கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நல்ல சைஸ் வந்திருக்கு. ஒரு 5ல இருந்து ஒரு 7 கிலோ வரைக்கும் வெயிட் இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி நம்ம அதிகப்படியான காய்களை தின்னிங் பண்ணி வளர்த்தோம்னா தான் நமக்கு வந்து காய்கள் வந்து நல்ல பெரிய சைஸ் ஆகும். நம்ம மார்க்கெட்லயும் விற்க முடியும். சுளைகளும் நல்ல பெருசா இருக்கும். இதனுடைய பழங்களுடைய சுவை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஏற்கனவே அக்டோபர் மாசத்துல நான் 30 பிஞ்சுகளை ரிமூவ் பண்ணிட்டேன். அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த பிஞ்சுகள் ரிமூவ் பண்ண அப்புறம் இப்போ ஓரளவு ஒரு 15 காய்கள் இருக்கு. இந்த 15 காய்கள் அளவு பண்ணதுலயும் 2, 3 காய்கள் ரொம்ப சின்னதா இருக்கு. இங்க பாருங்க, இதெல்லாம் ரொம்ப சின்னது. இதெல்லாம் காய் பெருக்காது. ஏன்னா சத்துக்கள் எடுக்க முடியாது. நம்ம கூட எவ்வளவு வெயிட் தூக்க முடியுமோ அதுதான் செய்ய முடியும். அதே மாதிரி தான் இந்த மரங்களும் எவ்வளவு சத்துக்கள் கிடைக்குதோ அதை பொறுத்து தான் அந்த காய்கள் பெருசாகும். அதனால நம்ம இந்த காய்களையும் ரிமூவ் பண்ணிடலாம். நீங்களும் வியட்நாம் பலா செடிகள் வளர்த்தீங்கன்னா இதே மாதிரி கவாத்து பண்ணி வளருங்க. இந்த செடியை நான் பலமுறை கவாத்து பண்ணியிருக்கிறேன். அது மாதிரி தின்னிங் பண்ணி செடிகளை வளருங்க. இந்த செடியில பாத்தீங்கன்னா இந்த பிஞ்சு வந்து ஒரு அன்ஷேப்பா இருக்கு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய அளவுல சுளைகள் வராது. அதனால நம்ம அதுக்குடைய பாரத்தை குறைக்கிற மாதிரி இந்த காயையும் கட் பண்ணிடலாம். பாருங்க, பாத்தீங்கன்னா ஒரு மெக்கு காய்ன்னு சொல்லுவாங்க. அதாவது சுளைகள் அதிகமா வராது. இது பாலினேஷன் குறைபாடுனாலே ஆகும். சத்து குறைபாடுனாலே இந்த மாதிரி ஷேப் வரும், அன்ஷேப்பா வரும். அதுமே வந்திருக்கு. அதனால இதையும் கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணி வளர்க்கலாம்.